சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு மகா சிவராத்திரி விரத முறை, அது எப்படி வழிபாடு பண்றது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ண போறோம். இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த மகா சிவராத்திரியை பத்தி சில விஷயங்களை பகிர்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்த விரத முறைகளை நம்ம சிந்தனை பண்ணலாம். மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு உரிய விரதங்கள்ல மிக 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 முக்கியமான விரதமாக கருதப்படுவது இந்த மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் ஒண்ணு இருக்கு. இந்த சிவராத்திரி விரதத்தை எப்படியெல்லாம் அனுஷ்டிக்கிறது, இந்த விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய முறை என்ன, இதை அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன, இது எல்லாத்தையும் தெளிவா விவரிச்சு சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் இந்த சிவராத்திரி புராணம். சிவபெருமான 33 தேவர்களும் இந்த சிவராத்திரி அன்று பாத்தீங்க அப்படின்னாக்கா வழிபாடு பண்றாங்க. அதனுடைய ஒரு சிறப்பு அந்த நூல்ல தெளிவா எப்படியெல்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த நூல்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துதான் இன்னைக்கு நம்ம அதை சிந்தனை பண்ண போறோம். இந்த சிவராத்திரி திருநாள் சைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு நாள். ஏன்னா வருஷத்துல 365 நாட்கள் இருக்கு. அதுல இந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஒரு சிவராத்திரி, மகா சிவராத்திரி வருது. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னாளாக இந்த நாள் கருதப்படுது. சரி, இந்த சிவராத்திரி இந்த புராணத்துப்படி பாத்தீங்கன்னா முதல் முறையாக இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் என்னென்ன செய்யறது, என்னென்ன செய்ய வேண்டாம், இது எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணு ஒண்ணா நம்ம சிந்தனை பண்ணலாம். இப்ப சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய முறையை நான் சொல்றேன். என்னன்னா, அதாவது சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஆங்கில தேதிப்படி பாத்தீங்கன்னா 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்ப அதுக்கு முதல் நாளே நம்ம விரதத்துக்கு தயாராகிடணும். அப்ப முதல் நாளுங்கும் போது சனிக்கிழமை அன்னைக்கு மகா பிரதோஷம். சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அன்னைக்கே நம்ம விரதம் இருக்கிறதுக்கு தயாராகிடணும். சனிக்கிழமை மதிய வேலையில மட்டும் ஒரே ஒரு வேளை பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம உணவு எடுத்துக்கணும். காலையும் நைட்டும் உணவு எடுத்துக்க கூடாது. பிரதோஷ விரதம் இருக்கவங்க எப்பயும் போல விரதம் இருந்துட்டு நைட்டு சாப்பிடலாம், அது ஒன்றும் தோஷம் இல்லை. முக்கியமா அன்னைக்கு காலையில வீடு வாசல்லாம் அனுப்பி விட்டு அன்னையிலேருந்தே நம்ம சுத்தமா இருக்க ஆரம்பிச்சிடணும். காலில் செருப்பு போடக்கூடாது, பாய்ப்படுக்க இருக்கக்கூடாது. வெறும் தரையில தான், அப்படி இல்லைன்னா ஏதாவது வேட்டியோ இல்லை ஒரு புது புடவையோ அது மாதிரி விரிச்சுதான் நம்ம படுக்கணும். பாய் தலானி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இது சனிக்கிழமை செய்ய வேண்டியது, சிவராத்திரிக்கு முதல் நாள் அன்று செய்ய வேண்டியது. சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதிகாலையில சூரிய உதயத்திற்கு முன்பாக நம்ம பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நம்மளுடைய நித்திய கர்ம அனுஷ்டானம்னு சொல்லக்கூடிய குளிச்சு முடிச்சுட்டு இறைவனுக்கு வீட்லயே சிம்பிளா பூஜை பண்ணிடணும். அது சிம்பிளா எப்படிங்க பூஜை பண்றது அப்படின்னாக்கா, எல்லார் வீட்லயும் சிவபெருமானினுடைய புகைப்படம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு ஊதுவத்தி வச்சு, சாம்பிராணி, அதே போல விளக்கேத்தி, வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு இறைவனுக்கு சாத்தணும். மிக முக்கியமாக அன்னைக்கு வில்வத்தால இறைவனுக்கு வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது காலையில செய்ய வேண்டியது. சிவராத்திரி அன்று காலையில செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கு உணவு எடுத்துக்க கூடாது. வேலைக்கு போறவங்க, அந்த வேலை இருக்கிறவங்க அவங்க அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு இதுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லது. விரதம் இருந்தா லீவு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்ப இது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. ஸோ அதனால அன்னைக்கு பெருசா ஒன்றும் வேலை இருக்காது. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க இல்லையா, அதனால நம்ம பாட்டுக்கு நம்ம ரொட்டீன் லைஃப் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு அதுக்கும் ஒன்றும் இது கிடையாது. அதுக்கப்புறம் மெயினா அன்னைக்கு பகல் நேரம் தூங்கக்கூடாது. அதே போல சாயங்காலமும் ஒரு வேளை பாத்தீங்கன்னா திரும்ப குளிச்சுட்டு, அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடக்கூடாது. சாயங்காலம் குளிச்சுட்டு திரும்ப கோயிலுக்கு போகணும். கோவில்ல அன்று முழுக்க சிவாலயத்துல 4 காலங்கள் இறைவனுக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும். அந்த 4 கால வழிபாட்டுல நம்ம கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. 4 காலங்கள், அதாவது சாயரிச்சு 6 மணியிலிருந்து மறுநாள் காலையில 6 மணி வரையும் கணக்கு. அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சந்திர உதயம் ஆனதுல இருந்து மறுநாள் சூரிய உதயம் ஆகிற வரையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சிவராத்திரி கணக்கு உண்டு. அது வரையும் நம்ம கண் விழிச்சு இருக்கணும், தூங்கக்கூடாது. மிக முக்கியமான காலம்ங்கிறது ராத்திரி 1 மணிக்கு 3வது காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, லிங்கோத்பவ காலம் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமான காலம். இது நம்ம வீட்லயும் வழிபாடு பண்ணலாம், கோயில்லையும் போய் வழிபாடு பண்ணலாம். வீட்டுல இருக்கும்போது வீட்டுல இருந்து வழிபாடு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சில வீட்டுல மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இப்ப நம்ம ஒருத்தங்க விரதம் இருக்கோம்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் தொந்தரவு இல்லாம இருக்கணும். அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் நம்மளால பிறருக்கு தொந்தரவு இல்லாத மாதிரி பார்க்கணும். கோவிலுங்கும் போது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ரெண்டாவது, கோயிலுக்கு போனோம்னா அங்க நம்மளுடைய மைண்டே அப்படியே பாத்தீங்க அப்படின்னாக்கா டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். வீட்டுல இருந்து வழிபாடு பண்றதும் கோயில்ல இருந்து வழிபாடு பண்றதும் அதான் ஒரு வித்தியாசம்.
4 காலம் இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கும். கோவில்ல நம்ம செய்ய வேண்டியது மிக முக்கியமாக உழவாரப்பணி கோயில்ல செய்யணும். ஆஹ் நம்ம அப்பர் சுவாமிகள் அவர் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா, உழவாரம் தேவாரம் இதுவே என்னுடைய வாழ்வின் ஆதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போல வந்து பாத்தீங்கன்னா உழவாரப்பணி கோவில்ல அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உழவாரப்பணி செய்யறது ரொம்ப விசேஷம். அதே போல திருவாசகம். இந்த திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கு உருகாதார்ம்பாங்க. திருவாசகத்துக்கு பொருள் வந்து என்னன்னு கேட்கும்போது மாணிக்கவாசக பெருமானே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நடராஜாவுடைய திருமேனியை காட்டி இந்த நடராஜா தான் இதுக்கு பொருள், இதுக்கு வேற எதுவுமே பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை மொத்தம் 658 பாட்டு. நீங்க சாயங்காலம் 6 மணிக்கு உட்காந்தீங்க அப்படின்னாக்கா மறுநாள் காலையில 6 மணிக்குள்ள தாராளமா இந்த 658 பாட்டையும் படிச்சிடலாம். மிக முக்கியமா அன்னைக்கு வந்து இந்த திருவாசகத்தை படிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுலயும் அந்த திருவாசகத்துல முதல் 4 பகுதிகள் இருக்கு. சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திருஅண்ட பகுதி, போற்றி திருஅகவல். இது 4 மிக முக்கியமான பகுதிகள். இது 4 எதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரிக்கு, எதிர், சாம, அதர்வனம்னு 4 வேதத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மாணிக்கவாசக பெருமான் அப்படியே 4 சாப்டரா வந்து முதல்ல சொல்லிட்டாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவரும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் சொல்லியிருப்பார், வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அந்த 4 வேதத்தை வந்து இப்ப ரிக்கு வேதம் படிச்சா என்ன அதுல சொல்லியிருக்கோ அதனுடைய கருத்துக்கள் ஃபுல்லா சிவபுராணத்துல இருக்கு. இது மாதிரி நம்ம வந்து படிச்சுக்கலாம். இது முக்கியமா படிக்கிறது இந்த 4ம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா படிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்மால இயன்ற அளவுக்கு கோயில்ல கைங்கரியம் பண்றது, உழவாரப்பணி பண்றது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது கோவில்ல அபிஷேகத்துக்கு திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது, வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, மிக முக்கியமா வில்வம் வாங்கி கொடுக்கறது. ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துளசியும் தாழம்பூவும். தாழம்பூவை வந்து சிவராத்திரியினுடைய 3ஆம் காலத்துல சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க. தாழம்பூவால மாலை, தாழம்பூவால அர்ச்சனை பண்றது 3ஆம் காலத்துல மாத்திரம் பண்றது ரொம்ப விசேஷம். லிங்கோத்தோர் காலத்துல அன்னைக்கு ஒரு நாள் தான், அதுவும் அந்த குறிப்பிட்ட அந்த முகூர்த்தம் 1½ மணி நேரம் 90 நிமிஷம் சுவாமிக்கு தாழம்பூ சாத்தலாம். அது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி 2ஆம் காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா துளசியால சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு துளசி சாத்தலாம். சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ஒரு நாள் மட்டும், அது அன்னைக்கு நாள் ரொம்ப விசேஷமான நாள். அதனால 2ஆம் கால பூஜையின் போது துளசி சாத்துவாங்க, ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி 3ஆம் காலத்துல தாழம்பூ, இதுவும் ரொம்ப சிறப்பு. 4ஆம் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து என்னன்னா சகல ஜீவராசிகளும் வந்து 4ஆம் காலத்துல இறைவனை வழிபாடு பண்றதாக ஐதீகம். அதனால எல்லாமே வந்து எல்லா அபிஷேகங்கள், திரவியங்கள், அதே போல வஸ்திரம், புஷ்பங்கள், அலங்காரம் எல்லாமே அந்த 4ஆம் காலத்துல ரொம்ப அதிகப்படியா இருக்கும். ரொம்ப சிறப்பு 4ஆம் காலம். சரிங்களா? 3, 4 இதெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்படி வந்து நம்ம இது பண்ணலாம். அன்று முழுக்க வந்து சாப்பிடக்கூடாது. சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிச்சிருந்து அப்புறம் மறுநாள் வந்து 4ஆம் காலம் முடிஞ்ச பிறகு வீட்டுல வந்து திரும்ப வந்து குளிச்சுட்டு திரும்பி கோயிலுக்கு போய் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு அங்க கோயில்ல நெய்வேத்தியம் பண்ண பிரசாதம் விநியோகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நம்ம விரதத்தை முடிக்கணும். சப்போஸ் நம்ம கோயிலுக்கு போக முடியல, பிரசாதம் கிடைக்கல அப்படிங்கும் போது நம்ம வீட்லயே ஏதாவது சுவாமிக்கு வாழைப்பழம் அது மாதிரி ஏதாவது நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை முடிக்கலாம். அன்னைக்கு காலையில சிவராத்திரி முதல் நாள் நைட்டு கண் முழிச்சுட்டு மறுநாள் காலையில தூங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் வந்து சொல்லுது. இருந்தாலும் உடல்நிலை கருதி கொஞ்சம் வயசானவங்களா இருக்கிறீங்க, இல்லை கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக்சுவலா அது சாஸ்திர விதிப்படி மறுநாள் விரதத்தை அன்னைக்கு மறுநாள் பகல்ல தூங்கக்கூடாது. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சந்திர உதயம் ஆனது பிறகுதான் தூங்கணும் அப்படிங்கிறது விதி. ஆனாலும் உடல்நிலை கருதி சில விஷயங்கள்ல விதிவிலக்குகள் உண்டு. அதனால அது வந்து தப்பு கிடையாது. நம்ம தூங்குறவங்க தூங்கலாம். அதுக்குள்ள ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது, அது பெரிய பாவம். சும்மா ஒரு மணி நேரம் அது மாதிரி இருக்கிறவங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டர் டிராவலே பண்றாரு, அதுவும் பைக்ல தான் போறாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறது ஒன்றும் தப்பு கிடையாது. பெரிய தண்டனைக்குரிய தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்க பாருங்க. சரி, இப்போ வந்து சாப்பாடு எப்படி, அதாவது முழுக்க முழுக்க எச்சலை கூட விழுங்காம விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அது எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. சரி, தண்ணி தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். இல்ல பால், டீ காஃபி சாப்பிடாதீங்க. ஏன்னா விரதம் இருக்கிறவங்க டீ காஃபி சாப்பிடும்போது அது பித்தத்தை தூக்கி விட்டுரும். அதனால வெறுமனையா பாலா சாப்பிடலாம். இல்ல வேற ஏதாவது இந்த ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் இருந்துன்னா எடுத்துக்கலாம். அதை விட்டாச்சுன்னா ஜூஸ், பழங்கள், கூடுமான வரையும் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது நல்லது.
உடல் நல கருதி முடியல அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி பழம், பால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை பிஸ்கட்டு அப்படி அது மாதிரி கூட சாப்பிடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. மிக முக்கியமாக அந்த விரதத்தினுடைய தாற்பயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த எண்ணங்கள், சிந்தனை வந்து ஒரே ஒரு இடத்துல இருக்கணும். நம்ம சிந்தனையும் நம்மளுடைய அதாவது மனசும் சரி, மூளையும் சரி, முழுக்க முழுக்க சிவபெருமான இடத்துல மட்டும்தான் இருக்கணுமே தவிர்த்து வேற எந்த விதமான சிந்தனைகளும் வரக்கூடாது. வீட்டு பிரச்சனையாகட்டும், இல்லை ஆஃபீஸ் பிரச்சனையா இருக்கட்டும், மற்ற பிரச்சனையாகட்டும், எதுவுமே அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் இதுல வரக்கூடாது. அதுதான் மிக முக்கியமாக இந்த விரதம் அப்படின்னாலே என்ன, நம்ம எதுக்கு சாப்பிடாம இருக்கோம், எதுக்கு தூங்காம இருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த ஐம்புலன்களையும் நம்ம வந்து கட்டுப்படுத்துறோம். ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி எண்ணத்தையும் சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு அதை சுவாமி கிட்ட செலுத்துறோம். அதனாலதான் வந்து பசி, தூக்கம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து மறந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க அந்த வழிபாட்டிலேயே நம்ம இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். அப்படி இருக்கும்போதுதான் நமக்கு நம்மளுடைய உடலும் நம்ம கொஞ்சம் ஒத்துழைச்சு அந்த வழிபாட்டுக்கு வரும். ஏன்னா நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு போறீங்க அப்படின்னாக்கா உங்களால நைட்டு முழுக்க முழிச்சிருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும். அதனாலதான் இந்த சாப்பாடெல்லாம் தவிர்க்கிறது. இப்படி வந்து நம்ம விரதம் இருக்கலாம். அதே போல மறுநாள் அந்த விரதம் முடிக்கிறீங்க இல்லையா, முடிச்ச அன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த செருப்பு போடாம பாய்ப்படுக்க இல்லாம இருக்கிறது தான் சிறப்பு. அதற்கு மறுநாள் தான், அதாவது சனிக்கிழமை ஆரம்பிக்கிற விரதம் ஞாயிற்றுக்கிழமை முழுசா விரதம் இருக்கும். திங்கட்கிழமை உணவு மட்டும் எடுத்து விரதத்தை பூர்த்தி பண்றோம். திங்கட்கிழமை காலையில குளிச்சுட்டு சிவாலயத்துல போய் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை பூர்த்தி பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். ஆனா என்னன்னா, அன்னைக்கு ஒரு நாள் வந்து பாய் படுக்க செருப்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப விசேஷம். மறுநாள் செவ்வாய்க்கிழமையில இருந்து நம்ம வந்து எப்பயும் போல நம்ம வந்து விரதம் இருந்துக்கலாம். இந்த ஒரு சிவராத்திரி ரொம்ப விசேஷமான ஒரு சிவராத்திரியா வருது. என்னன்னா, முதல் நாள் வந்து மகா பிரதோஷம், மறுநாள் வந்து சிவராத்திரி. இது ரொம்ப சிறப்பு. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு கணக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, முதல் முறையாக பிரதோஷ விரதம் ஆரம்பிக்கிறவங்க வந்து சிவராத்திரிக்கு முதல் நாள் வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு தான் வந்து இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் ஒண்ணு சொல்லுவாங்க. பிரதோஷ விரதம் வந்து முதல் முறையா ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு வாய்ப்பு. இது பயன்படுத்திங்க. சரி, இந்த திருவாசகத்தை தவிர்த்து நம்ம வந்து அன்னைக்கு பாராயணம் பண்றது வந்து வேற என்னென்ன பாராயணம் பண்ணலாம்னா, பஞ்சாட்சர பதிகங்கள்னு சொல்லிட்டு ஒரு பதிகங்கள் இருக்கு. அது மட்டும் ஒரு 4 பதிகம் வரும். அந்த 4 பதிகங்களும் நம்ம வந்து பாராயணம் பண்றது ரொம்ப சிறப்பு. அது இல்லாம அப்பர் சுவாமிகளினுடைய பொது திருமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கு. அதுல 2 விதமான புராணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து என்னன்னா, ஒண்ணு லிங்க புராணம். லிங்க புராண திருக்குறுந்தொகை அப்படின்னு இருக்கு. அதை வந்து பாராயணம் பண்றது ரொம்ப சிறப்பு. இந்த 18 புராணங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுல சிவபெருமானுக்குரிய புராணங்கள் 10. அந்த 10 புராணத்துல லிங்க புராணம் ஒண்ணு. அந்த லிங்க புராணத்துல என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் அப்பர் சுவாமிகள் ஒரு 10 பாடல்லையே சொல்லிட்டாரு. அதுல எந்தெந்த கதைகள்லாம் வருது அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பதிகத்திலேயே மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு. இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பதிகம், லிங்க புராண திருக்குறுந்தொகைங்கிறது. அதுக்கு அடுத்தது 10 புராணம் சிவபெருமானுக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 10 புராணத்தையுமே சேர்த்து தச புராண திருக்குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதிகம் ஒண்ணு இருக்கு. அந்த 10 புராணங்கள்ல என்னென்ன புராணங்கள் வருதோ அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பதிகத்துல மொத்தமா சொல்லியிருக்காரு. அதனால இது ரொம்ப 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 விசேஷம். அதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, வடமொழியில ஸ்ரீருத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எஜுர்வேதத்துல ஒரு பகுதி ஒண்ணு உண்டு. இந்த ஸ்ரீருத்ர பாராயணம்ங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த ருத்ரத்தை தமிழ்ல வந்து சொன்னது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நின்ற திருத்தாண்டகம், அப்படி இல்லைன்னா உருத்திர திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் திருத்தாண்டகத்துல வர்றது. இது பாராயணம் பண்றது ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்தது ருத்ர பாராயணம் வந்து சமகத்தோட தான் வந்து பூர்த்தி ஆகும். ருத்ரம் சொன்னா சமகம் சொல்லியே தான் ஆகணும். சமகம் சொல்லாம ருத்ரம் மட்டும் சொன்னோம்னா பலன் இல்லை. அப்ப அந்த சமகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, திருவடி தாண்டகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒண்ணு ஒண்ணா வந்து நம்ம அந்த இப்ப லிங்க புராண திருக்குறுந்தொகைனா என்னங்கிறத எடுத்து அந்த பாடலை வந்து அந்த பதிகத்தை படிச்சு, அந்த பதிகத்துல ஒரு ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாடலையும் நம்ம படிச்சு அதுக்கான விளக்கத்தையும் நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். இன்னைக்கு சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி அதை அப்படியே சொல்லிடுறோம். இந்த திருவடி தாண்டகம் இது சமகத்துக்கு ஒப்பானது. அதனால நீங்க நின்ற திருத்தாண்டகம் படிச்சீங்கன்னா திருவடி திருத்தாண்டகத்தையும் படிச்சே ஆகணும். எப்படி ருத்ரம் சொன்னா சமகம் சொல்லாதான் அது வந்து பூர்த்தி ஆகுமோ, அந்த பாராயணம் பூர்த்தி ஆகுமோ, அது போல நின்ற திருத்தாண்டகம் பாராயணம் பண்ணோம்னா அடுத்தது உடனே திருவடி திருத்தாண்டகம் பாராயணம் பண்ணி தான் அதை முடிக்கணும். இது பண்ணலைன்னா பலன் கிடையாது. சரி, இப்படியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த சிவராத்திரியில நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம். சரி, இன்னைக்கு வந்து சிவராத்திரி விரத முறையை வந்து சிந்தனை பண்ணுது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது.
வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.